அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்லலாம் ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன சொல்ல லக்கணத்தை பார்க்குறோம், ராசியை பார்க்குறோம், லக்கண புள்ளியை பார்க்குறோம். ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியனை நாம் பார்ப்பதே கிடையாது. ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூரியனை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. இந்த உலகத்தில் அனைத்து விதமான ஜீவராசிகளில் காலையில் சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்நாள் ஃபுல்லாக யோகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து இது இப்போ தாராபலன் கணக்கெல்லாம் கிடையாது. தாராபலன் கணக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு பேப்பரில் என்ன சொன்னால் கரெக்டாக 9 கட்டம் போடுங்க. 9 கட்டம் போடுங்க. இந்த 9 கட்டம் போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்தை அந்த நடு சென்று கட்டத்தில் எழுதும். அப்போ நடு சென்று கட்டத்தில் இப்போ ஒரு நான் உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இது நான் ஒரு நல்ல அற்புதமான கணக்கு. இதில் இருக்கிற சில குறிப்பிட்ட இதுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நீங்கள் எந்த காலத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக வந்துடும். இப்போ ஒருத்தர் என்ன சொல்லலாம்னா அவருக்கு சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் கட்டம் போட்டுவிடுங்க. கட்டம் போட்டால் 9 கட்டம். 9 கட்டம் போட்டிங்கன்னா என்ன சொன்னால் 27 நட்சத்திரத்தை இதில் உள்ளே அடைக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ உள்ளே அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ சூரியன் என்ன சொல்லலான்னா இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அது ஒன்றாகத்தான் வரும். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன சொன்னால் அந்த கட்டத்தில் சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்கு இல்லையா? அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் முதல் கட்டத்தில் நடு சென்டரில் இருக்கின்ற கட்டத்தில் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொன்னா அந்த நடு சென்று கட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தை முதலாக எழுதி, ஏன்னா என்ன சொன்னா சூரியன் என்ன சொன்னால் இப்போ இந்த கட்டத்தில் விசாகத்தில் இருந்தால் நம்ம 1லிருந்து எழுதிடலாம். இது சுவாதி நட்சத்திரம் நடு சென்டரில் இருக்கிற காரணத்தினால அதற்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்தை ஒன்றாக பாவித்து சித்திரை சுவாதி விசாகம் முதல் கட்டத்தில் எழுதியிருக்கு. இது ஒரு உதாரண ஜாதகம். அதற்கடுத்து 2வது கட்டம். 2வது கட்டம்னா அதுக்கு அடுத்த கட்டம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன சொன்னால் அனுசம் கேட்டை மூலத்தை எழுதுங்க. அதுக்கு கீழே உள்ள கட்டம் 3வது. அப்போ 3வது அப்படின்னு சொல்லுவது பூராடம், உத்திராடம், திருவோணம். இந்த 3 எழுதியிருக்கும். அதுக்கடுத்து என்ன சொன்னால் கீழ்கட்டம் 4வதில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. 5வது கட்டத்தில் உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி எழுதுங்க. அதுக்கடுத்து மேலே போகும். 6வது கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா பரணி, கார்த்திகை, ரோகிணி. 7வது கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசத்தை எழுதுங்க. 8வது கட்டம் என்ன சொல்லணும்னா பூசம், ஆயில்யம், மகம். 9வது கட்டம் பூரம், உத்திரம், அஸ்தம். இப்போ என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த உதாரண ஜாதகத்தில் ஒருவருடைய பிறப்பு ஆத்மகாரனாகிய சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அது சென்றான நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யுங்க, இல்லை கட்டம் போட்டு உங்களுக்கு தெளிவு வரலை அப்படின்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா
உங்களுடைய சூரியன் சென்டர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தின் நடு நட்சத்திரத்தில் இருந்தால் அதற்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்தை ஆரம்பித்து எழுதணும். இப்போ சித்திரை, சுவாதி, விசாகம் இது 1, அனுசம், கேட்டை, மூலம் 2, புராடம், உத்திராடம், திருவோணம் 3, அவிட்டம், சதயம், பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி, அசுபதி 5, பரணி, கார்த்திகை, ரோகிணி 6, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 7, பூசம், ஆயில்யம், மகம் 8, பூரம், உத்திரம், அஸ்தம் 9 ஆச்சு. 9 3 27 ஆச்சா? கட்டம் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்போ இந்த ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டு இதில் எந்தெந்த கட்டங்களை என்ன சொன்னேன்னா ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். முதல் கட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இந்த நபர் சித்திரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக, சுவாதி 2வது நட்சத்திரமாக, விசாகம் 3வது நட்சத்திரமாக வருது. அப்போ இந்த முதல் கட்ட நட்சத்திரங்கள் இவருக்கு ஆகாது. 2வது கட்ட நட்சத்திரம் ஆகிய அனுசம், கேட்டை, மூலம் இவருக்கு ஆகும். ஓகேவா? அப்போ முதல் கட்டத்தில் இருக்கின்ற அந்த 3 நட்சத்திரத்தை இவர் இயக்கினால் வேதனையை தவிர வேறு ஒன்றும் மிஞ்சாது. ஓகேவா? 2வது கட்டம் அனுசம், கேட்டை, மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற இதை இவர் எந்த காரியத்திற்கு பயன்படுத்தினாலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இது ஸ்டாண்டர்டு. இதில் எந்த விதமாக இவர் வாழ்நாள் ஃபுல்லாக இதை இயக்கலாம். 2வது 3வது கட்டத்தில் இருக்கின்ற 3வது கட்டம் 3 நட்சத்திரத்தை இயக்கினால் வறுமையும் பீடையும் தான் வரும். அப்போ அந்த 3வது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம், திருவோணம் அதை இவர் எந்த காலத்திலும் என்ன சொன்னான்னா எந்த நல்ல காரியத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 4வது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாகிய அவிட்டம், சதயம், பூரட்டாதியும் இயக்கக்கூடாது. அப்போ என்ன சொன்னான்னா 3வது கட்டம் 4வது கட்டம் ஆகாது, 1வது கட்டமும் ஆகாது, 2வது கட்டம் ஓகே. 5வது கட்டத்தில் இருக்கிற உத்திரட்டாதி, ரேவதி, அசுபதியை இவர் இயக்கினால் சர்வ சௌபாக்கியம் கண்டிப்பாக சேரும். சரியா? அதுக்கடுத்து 6வது கட்டத்தை இயக்கக்கூடாது. 6வது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரமாகிய பரணி, கார்த்திகை, ரோகிணியை நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால் அசிங்கம், அவமானம் வரும். அதற்கடுத்து 7வது கட்டத்தில் இருக்கின்ற மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால் வளர்ச்சி கிடையாது. அதற்கடுத்து 8வது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரமாகிய பூசம், ஆயில்யம், மகம் நட்சத்திரத்தை இயக்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் கிடைக்கும். 9வது கட்டத்தில் இருக்கின்ற பூரம், உத்திரம், அஸ்தத்தை இயக்கினால் சகல சௌபாக்கியம். அப்போ நீங்கள் இதில் குழப்பிக்கிட்டே வேண்டாம். உங்களுடைய சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்திலிருந்து 1 2 3 அதுக்கடுத்து 2 6 9 12 15 18 21 24 27 இப்படி கரெக்டாக எழுதுங்க. சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எழுதுங்க. சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3 பிரிச்சுக்கிடுங்க. 93 27 வந்துடும். இதில் 1வது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரம் வாழ்நாள் ஃபுல்லாக ஆகாது. 2வது கட்டத்தில் உள்ள நட்சத்திரம் வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்தலாம். அதற்கடுத்து என்ன சொன்ன 3வது கட்டம் ஆகாது, 4வது கட்டம் ஆகாது, 5வது கட்டம் ஓகே, 6வது கட்டம் 7வது கட்டம் ஆகாது. அப்போ 8வது கட்டம் 9வது கட்டம் ஆகும். அப்போ என்ன சொல்கிறான்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 9 93 27 எழுதிக்கிடுங்க. நட்சத்திரத்தில் இருந்தே எழுதிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதில் முதல் 3 நட்சத்திரம் ஆகாது, 2வது 3 நட்சத்திரம் ஆகும், 3 4 ஆகாது, 5 ஆகும், 6 ஆகாது, 7 ஆகாது, 8 9 ஆகும்.
அப்போ என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயத்திற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா மொத்தம் எத்தனை நட்சத்திரம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா 2வது கட்டம் ஓகே, அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 5வது கட்டம் ஓகே, 8வது கட்டம் ஓகே, 9வது கட்டம் ஓகே. அப்போ நாமூனா 12 நட்சத்திரங்கள் மட்டுமே வாழ்நாளில் என்ன சொன்னால் நமக்கு சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். இதற்கு நீங்கள் தாராபலன் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதை நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணித்தான் சொல்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரங்கள், அதில் 9 பகுதியாக பிரித்து 2, 5, 8, 9 கட்டங்கள், நாமுனா 12 நட்சத்திரங்கள். அது தாராபலன் இருக்குது, தாராபலன் இல்லை. இது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பயன்பெறும் என்று கூறி இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி இதில் பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கலாம். தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த நட்சத்திரத்தில் இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துங்கள், கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.